ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கவின்க்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணேங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் பனானா பேன் கேக்ஸ் தாங்க கொடுத்து விட்டுருந்தேன். இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சின்ன பையனுக்கு எவ்ரி வெனஸ்டே பார்த்திங்கன்னா ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்னு கிண்டர் கார்டன்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கி பெரிய பையனுக்கு மட்டும்தாங்க நான் பேக் பண்ணேன். இந்த பேட்டருக்கு ஒரு 4 to 5 பேன் கேக்ஸ் வரும். இதே நான் வீட்டில் சாப்பிட கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் ஆட் பண்ண மாட்டேங்க. அண்ட் சுகருமே நான் ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா பனானாவில் இருக்க ஸ்வீட்னஸே தாராளமாக போதுமானது. ஸ்கூலில் வந்து மார்னிங் ஒரு பிரேக்கு, ஆஃப்டர்நூன் ஒரு பிரேக் கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் வச்சு சாப்பிட்ணும் இல்லையா? அதனால தான் அந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் நான் ஆட் பண்ணி கொடுப்பேன். அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நியூவாக ஹேர் கட் பண்ணியிருக்கேங்க. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் டீட்டெயில்ஸ் கூட கேட்டிருந்தீங்க. ஜெர்மன்ஸ் கிட்ட நம்ம ஹேர் கட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வாயில் சொல்லி புரிய வைக்கிறத விட ஒரு ரெஃபரன்ஸ் பிக் எடுத்துகிட்டு போய் இதே மாதிரி கட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க. அண்ட் மோர் ஓவர் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக கட் பண்ணுறவங்க நம்ம பிக்சரை காட்டுறபடியே சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இந்த ஹேர் கட்க்கு €30 ஆச்சுங்க. நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். சூஸ்.